ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் 2 அண்ட் மூவி ரேசிங்ல இன்னைக்கு ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெண்டு மூவிஸ் என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கேசினோ. 2023ல பெங்காலில ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. யூடியூப் சேனல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. ஊருக்குள்ள கேசினோல நடக்கக்கூடிய மணி லாண்டரிங்க பத்தி ஒரு டீட்டெயிலான கேஸ் பண்ணி வில்லனை பிடிக்கணும்னு சொல்லி களத்துல இறங்கும் போது அவங்களுக்கு எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வில்லனை பழி வாங்குறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்குறாரு. நம்ம ஹீரோ யாரு, ஹீரோயினை என்ன பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா தான் இது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா ஸ்டைல நிறைய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது எதுவுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா, கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி, போலீஸ் வில்லன் அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா கூட ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன், எமோஷன் சொல்லி எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கிரீன் பிளே, ஆக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சொல்லி எல்லாமே வீக்கா தான் மூவில இருக்கு. சீரியல் பாக்குற டோன்ல ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. 2.25 மணி நேரம் படத்தை 1.5 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணியிருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. டைலாக்கே ஸ்லோ மோஷன் போட்ட டோன்ல தான் எல்லாருமே டைலாக் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் டப்பிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. டெக்னிக்கலா இந்த மூவி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான மூவி தான் இதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த கேசினோ மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கதை இல்ல பாத்துக்கலாம். 2024ல மலேசியால ரிலீஸ் ஆன தமிழ் காமெடி டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடியாந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்க வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்துச்சு, அன்னைக்கு நைட் வேற ஒரு பர்சன் எதுக்காக வீட்டு விட்டு வந்தாரு, அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சி நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு சாதாரண ரொமான்டிக்கல் காமெடி டிராமா படம் எப்படி ஒரே நாள் ராத்திரி நடக்கக்கூடிய ஹாரர் காமெடி டிராமாவா மாறுனுச்சுங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளாட் ட்விஸ்ட்டை வச்சு ஒரு படத்தை சூப்பரா நரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. காமெடி ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்மெச்சூர்டா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரியில ஒரு நல்ல கண்டென்ட்டும் சப்ஜெக்டும் கோர் பிளாட்டிங் தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பட் சீரியல் பாக்குற டோன்ல ரொம்ப ஜவ்வா இழுத்து எடுத்து வச்சிட்டாங்க. பட் சப் ஸ்டோரிஸ், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஹாரர் காமெடி டிராமாவா இந்த மூவியோட அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு காமெடி டிராமா மூவி தான் இந்த கதையில பாத்துக்கலாம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you.